கோயில்ல சாமி கும்பிடும் போது விபூதி கொடுத்தாங்க. விபூதி வாங்கி என்ன பண்ணா, நெத்தியில பூசிட்டு மிச்சம் இருந்தா வாயில போட்டுக்கிட்டோமா இல்லையா? அப்படித்தானே இருந்துச்சு. ஏன்னா திருநீர் உடம்புல இருக்க நோயை போக்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்தது. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா பாட்டு வந்துச்சே. அதனாலதான் மந்திரமாவது நீரு, வானது மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, திரு ஆலவாயின் திருநீரே என்று திருநீற்று படலம் பாடினார் ஞான சம்பந்த பெருமான். அப்படி மகத்துவம் வாய்ந்த விபூதியை வாங்கி கொஞ்சமா பூசிட்டு அதிகமா வாங்காம கொடுக்கிறவங்களுக்கு கொஞ்சமா பூ பார்த்தா எங்க பார்த்தாலும் கோயில் செவர் கூட விபூதியாத்தாரு. மதிப்பு இல்லாம போச்சு. தெரியாம காலு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் மேலையாவது என்ன சொன்னா சிவசிவான்னு சொன்ன. ஏன் சிவசிவாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை உண்டு. 5க்கு 2 பழுது இல்ல. 5க்கு 2 பழுது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம சிவாயா என்ற 5 எழுத்துல சிவா அப்படின்னு 2 எழுத்து சொன்னா போதுமா, மகத்துவம் எல்லாம் கை ஓடும். அதனால யாராவது கை கால் பட்டுச்சுன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லி சிவா அர்ப்பணம்னு சொல்லி வச்சோம். இன்னைக்கெல்லாம் லேஜா கால் பட்டு சாரி அப்படின்னு பாருங்கள வரமா இல்லையா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமே, மச்சான், அத்தை, மாமா, அத்தனை பேர் இருந்துச்சு தமிழ்ல. வயசாகி போச்சுன்னா ஆண்டி அப்படின்னு குடிச்சு தொங்குறோம். கூப்பிடுறோமா அண்ணேன்னு கூப்பிட்டான். அண்ணேன்னு கூப்பிட்டது தம்பின்னு கூப்பிட்டெல்லாம் போய் இப்ப பிரதர்னு கூப்பிட்டான். பிரதர் மாறி இப்ப புரோன்னு வந்துருச்சு. ப்ரோ என்னடா புரோ, என்ன புரோ அது? எவ்வளவு நாகரிக வளர்ச்சி பாருங்க. இது நாகரிக வளர்ச்சியா? குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. கழுத வேச்சு கட்டெரும்ப வேலையா